அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லது நம் தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவர்களுக்கு வானவர்களைக் காணும் சக்தி இல்லாததனால் அவரையும் ஒரு மனிதனுடைய ரூபத்தில்தான் நாம் அனுப்புவோம். அது சமயத்தில் இப்போது இருக்கும் அதே சந்தேகத்தையே அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோம். நபியே, உமக்கு முன்னர் வந்த நம் மற்ற தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறே பரிகசிக்கப்பட்டனர். முடிவில் அவர்களின் பரிகசித்தவர்களை அவர்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தது வேதனை சூழ்ந்து கொண்டது. நபியே, நீர் அவர்களை நோக்கி, நீங்கள் பூமியில் சுற்றித் திரிந்து உங்களைப் போல் பொய்யாக்கிக் கொண்டிருந்தவர்கள் முடிவு என்ன ஆயிற்று என்று நீங்கள் கவனித்துப் பாருங்கள் என்று கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் யாருக்குரியன என நீர் அவர்களை கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன? நீரே அவர்களை நோக்கி, இவை அனைத்தும் அல்லாஹுக்குரியனவே என்று கூறுவீராக. அவன் கருணையை தன் மீது கடமையாக்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் உங்கள் குற்றத்திற்காக இதுவரை உங்களை தண்டிக்காதிருக்கிறான். எனினும் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். அதில் சந்தேகமே இல்லை. எவர்கள் உண்மையை நிராகரித்து தங்களுக்கு தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் இதை நம்பவே மாட்டார்கள். வானங்களிலோ பூமியிலோ இரவிலும் பகலிலும் வசித்திருப்பவை அனைத்தும் அவனுக்குரியனவே. அவன்தான் நன்கு செவியுறுபவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஆவான். நபியே, கூறுவீராக, வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை தவிர்த்து மற்றெவரையும் என் பாதுகாவலனாக நான் எடுத்துக்கொள்வேனா? அவன்தான் நமக்கு உணவளிக்கிறான். அவனுக்கு யாரும் உணவளிப்பதில்லை. நபியே, மேலும் கூறுவீராக, இறைவனுக்கு இணை வைத்து வணங்குபவர்களுடன் சேராது முற்றிலும் அவனுக்கு பணிந்து வழிபட்டவர்களில் முதன்மையானவர்களாக நான் இருக்கும்படியே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நபியே, மேலும் கூறுவீராக, என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனையும் தண்டனையும் நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். அந்நாளில் எவரை விட்டும் வேதனை தடுக்கப்பட்டதோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிந்தே விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கிழைத்தால் அதை நீக்குபவர் அவனைத் தவிர வேறெவரும் இல்லை. உமக்கு ஒரு நன்மையை அவன் கொடுத்தாலும் அதை தடுத்துவிடக்கூடியவன் எவனும் இல்லை. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான். அவன்தான் மிக்க ஞானமுடையவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் ஆவான்.